الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு இந்த இடத்துல எனக்கு தந்திருக்கிற தலைப்போ, தபூக் யுத்தத்தில் போகாமல் இருந்த 3 நபித்தோழர்கள், அவங்களோட அந்த வரலாறும் அதிலிருந்து பெறப்பட உள்ள அல்லது பெறப்பட வேண்டிய படிப்பினைகளும் என்கிற ஒரு தலைப்பை இன்றைக்கு எனக்கு தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சூரத்து தௌபாவுல இப்படி சொல்றான், வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு ஹத்தா இதா தாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத் வதாகத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும் வதன்னு அல்லா மல்ஜஅ மினல்லாஹி இல்லா இலைஹி ثم تاب عليهم ليتوبوا ان الله هو التواب الرحيم. இதில் அல்லாஹ் சொல்றான் என்னாண்டா, பொதுவா வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு, யுத்தத்துக்கு போகாமல் பிற்படுத்தப்பட்ட அந்த பிந்திய அந்த 3 பேருக்கு அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பை வழங்கினான். அவங்களோட தௌபாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். அவங்களுக்கு விஷாலமாயிருப்பதுடன் இந்த பூமி அவங்களுக்கு நெருக்கடியாகிருச்சு. அவங்களோட மனதெல்லாம் கவலையால நெருக்கடியாவி கவலையில இருந்தாங்க. அல்லாஹ்விடமிருந்து தப்புறத்துக்கு அவனிடம் ஒதுக்குவதை தவிர வேற எந்த வழியும் இல்லை என்று அவங்க நினைச்சாங்க. அல்லாஹு தஆலா அதுக்கு பிறகு அவங்களுக்கு தௌபாவை ஏற்றுக்கொண்டான். இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வஅல ஸலாஸத்தி, அந்த 3 பேர் என்று, அந்த 3 சஹாபாக்களை பத்தி தான் இந்த சம்பவம் சம்பந்தமா நாங்க இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். இது தபூக் யுத்தத்தில் நடந்த ஒரு சம்பவம். முதல்ல தபூக் யுத்தத்தை கொஞ்சம் லேசா நாங்க அதோட ஆரம்பத்தை பார்ப்போம். என்ன ஏது, இது ஏன் இவ்வளவு முக்கியம்ன்ற மாதிரி. தபூக் யுத்தம்ங்கிறது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரஜபு மாசத்துல நடந்த யுத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் நடந்த யுத்தங்கள்ல ஆக கடைசி யுத்தம் இதுதான் நபி அவங்களோட கடைசி யுத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலைமை தாங்கி படையை எடுத்துக்கொண்டு 27 யுத்தங்கள் நடத்தினாங்க. 27 யுத்தங்களுக்கு போனாங்க. எல்லாத்திலையுமே யுத்தம் நடக்கல. சில பேர் 28ன்றாங்க. அடுத்தது ரசூல்லா போகாமல் தலைவர் நியமிச்சு ரசூல்லா சின்ன சின்ன யுத்த படைகள்னு ஒரு 60 மட்டுக்கு அனுப்பினாங்க. எல்லா யுத்த நடவடிக்கைகளும் நபியுடைய காலத்தில் கடைசியா நடந்தது தபூக் தான். அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாவுறதுக்கு ஒரு சில தினம் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு படையொன்றை அனுப்பினாங்க. ஆனால் அவங்க போகல. அவங்க அப்படியே நின்றுட்டாங்க. கொஞ்சம் தூரம் போய்த்து நின்றுட்டாங்க. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகினாங்க. சரி, இந்த தபூக் யுத்தம் நடக்கிறதுக்கு ஏன் ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு போனாங்கன்னா அதுக்கு 2 காரணங்கள் நாங்க எடுக்கலாம். ஒன்று, இந்த தபூக் ரசூல்லா படையெடுத்துக்கிட்டு போனது ரோம் படையுடன் மோதுவதற்காகத்தான், ரோமர்களுடன் மோதுறதுக்காக. அப்ப அதுக்கு என்ன காரணம் என்றால், அதாவது இஸ்லாம் பரவி கொண்டு அப்படியே பரவி மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு இப்படி அரபு நாடு முழுக்க இஸ்லாத்தின் ஆதிக்கத்துக்கு வரும் பொழுது அரபு நாட்டுக்கு அடுத்தாப்புல ஒரு பக்கத்துல இருந்தாங்க ரோமர்கள். பிரமாண்டமான பெரிய ரோம் பேரரசு, பைசாந்து பேரரசுன்னு நாங்க சொல்லுவோம். அது பெரிய வரலாறு. அப்ப இன்னொரு பக்கத்துல இருந்தாங்க பாரசீகர்கள், ஈரானிய பேரரசு அல்லது பாரசீக பேரரசுன்னு நாங்க சொல்லுவோம். இந்த ரோம் பேரரசு யோசிச்சாங்க, இப்போ மத்திய அரபு நாட்டுல இஸ்லாத்தின் ஆதிக்கம் வந்து இஸ்லாம் பரவி கொண்டு போகுது, இன்னும் கொஞ்ச நாள் போக்கல அவங்க எங்களை தாக்கலாம், அடுத்த நாடு நாங்கத்தானே. என்னன்னா அதுக்கு முன்னால எங்களோட ஆட்சி அவங்களால தவிர்க்கப்படும் முன்னால் அல்லது எங்களோட அதிகாரம் இல்லாமக்கப்படும் முன்னால நாங்க முஸ்லீம்களை தாக்கிறோன்னு ரோமர்கள் ஒரு படையொன்றை திரட்டிக்கிட்டு
கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் கொண்ட ஒரு படையோட அவங்க அங்கிருந்து வந்தாங்க. அப்படி வந்து அவங்க பல்கான் ஒரு இடம், பல்கான இன்றைக்கு இந்த ஜோர்தான் இருக்குது, இன்றைக்கு ஜோர்தான்ல இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, பல்கான் ஒரு மாவட்டம் இருக்குது, ஒரு ஏரியா. அந்த இடத்து வரைக்கும் வந்துட்டாங்க. அவங்க படையின் ஆரம்ப பிரிவுகள் அங்கேயும் வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுது. ரசூலுல்லாஹ் என்றைக்குமே அவங்களுடைய யுத்த நடவடிக்கைகளில் எதிரி தன்னை நோக்கி வாரத்துக்கு தயாராகிறான்னு கேள்விப்பட்டால் ரசூலுல்லாஹ் வரக்காட்டியும் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் தான் ஒரு படையை எடுத்துக்கிட்டு பெய்யுவாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் படைய டக்குன்னு தயாரிச்சு போறதுக்கு ரெடி ஆகினாங்க. இது பொதுவா சொல்லப்படுற ஒரு காரணம். இதை விட இன்னொரு காரணமும் இருக்கும். என்னாண்டால் இயல்பான புனித போருடைய அந்த சுபாவம் இருக்குது. இஸ்லாத்தில் புனித போர் ஒன்று இருக்குது, அந்த போர்க்கடமை. இந்த கடமையான புனித போரின் சுபாவம் என்னாண்டால் இஸ்லாம் போகாத இடங்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கிறதுக்கு உதவுறது. அதாவது எங்கேயாவது இஸ்லாம் போகாத இடம், ஒரு நாடு அல்லது ஒரு தேசம் இருக்குது, அங்கே இஸ்லாம் இன்னும் போகலன்னா தவாவை கொடுக்கறது அவங்களுக்கு. வாங்க வராட்டி அங்குள்ள ஆட்சியாளர்கள் அந்த இஸ்லாம் மக்கள் தழுவுறத்துக்கு தடையாக இருந்தால் அந்த ஆட்சியாளர்களின் படையுடன் மோதி அந்த அநீதமான ஆட்சியை இல்லாமலாக்கிட்டு அங்கே இஸ்லாத்தின் ஆதிக்கத்தை, இஸ்லாத்தின் இதை ஆட்சியை கொண்டு வந்து மக்கள் சுதந்திரமாக இஸ்லாத்துக்கு வாரத்துக்குள்ள நிலைமையை ஏற்படுத்துறது. அப்ப ரசூல்லா இப்படி பார்த்திருக்கலாம். இப்ப அரபு நாடு முழுக்க இப்ப எங்கட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு, இஸ்லாம் ஆதிக்கத்தின் கீழ் இஸ்லாத்திர கட்டுப்பாட்டுல இருக்குது. அப்ப அடுத்தாப்புல அரபி நாட்டுக்கு அடுத்தாப்புல எங்களுக்கு மிச்சம் நெருக்கமாயிருப்பவர்கள் ரோமர்கள் தான். எனவே அடுத்தாப்புல அங்கக்கு நாங்க இஸ்லாத்தை கொண்டு போகணும். அப்ப அதனால ரசூல்லா படையொன்று எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம்ன்றாங்க. எப்படியோ இந்த தபுக் யுத்தம் ஒரு முக்கியமான யுத்தம். இந்த யுத்தத்துக்கு உண்மையிலே இதுல யுத்தம் நடக்கல. சரியா சொல்லப்போன முடிவுல ஒரு பத்ரில போல, ஒரு உஹுதுல போல அப்படி மாதிரி என்ன உண்மையில யுத்தம் நடக்கல. இதுல நடக்காவிட்டாலும் இந்த யுத்த நடவடிக்கை என்பது மிகவுமே முக்கியமானது. அது நடந்த காலமும் அப்படி ஆவிட்டு. ஏன்னா இந்த தபூக் யுத்தம் நடந்த காலம் இருக்குதே, அந்த காலம் நல்ல சூட்டு காலம். அந்த காலம் கடுமையான உஷ்ணம், வெயில் காலத்திலேயும் உச்ச வெயில் இருந்துச்சு. அடுத்தது அந்த மதீனாவுல நிறைய பயிர் செய்கை தானே, ஈச்சப்பழ தோட்டங்கள் தான் நிறையா. மக்காவுல அப்படி அல்ல, மதீனாவுல அப்படித்தான். மதீனாவுல மக்களுடைய பொருளாதாரமே ஈச்சப்பழ தோட்டங்களை செய்வதுதான். மரங்களை நாட்டி ஈச்சப்பழங்களை பிச்சு அதை விற்று, அதுதான் அவங்களுடைய பிரதானமான பொருளாதாரம். அப்ப கடுமையான உஷ்ணம், ஈச்சப்பழம் பிக்கிறதுக்கு கிட்ட வாவிட்டு, ஈச்சப்பழம் அப்படி வந்து அப்படி இந்த தெரியுதா முத்தி செங்காயாவி அப்படியே பழுத்து அதுக்கப்புறம் அப்படியாவே ஒரு கட்டம் இருக்கு பிக்க. இப்பதான் பழுத்து கொண்டு வருது. அப்ப நிறைய பேருக்கு அந்த தோட்டங்கள்ல அந்த அறுவடை செய்யற காலமே. அப்ப அந்த தூர இடங்களுக்கு போறதுக்கு கொஞ்சம் மனசு வராது. ஏன்னா இப்ப பழம் பிக்கிறதுக்கு கிட்ட வாவிட்டு, கடுமையான உஷ்ணத்துல பயணம் பண்றதும் லேசி இல்லை. அடுத்தது கொஞ்சம் கையில அவ்வளவு பெருசா சல்லிகளும் இல்லாத ஒரு காலம். அது எல்லாட்ட மாதிரியும் பெருசா கையில இல்லை. ஏன்னா காரணம் என்னாண்டா அவளுக்கு தெரியுமா இருக்கும், இந்த வயல்கள் செய்யற ஏரியாவுல படித்த ஆட்கள் வயலை இது பண்ணி ஒரு ஒரு அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை பண்ணினதோட ஓஹோடு வியாபாரம் நடக்கும். அதுல வந்த சல்லியை வச்சுக்கொள்வாங்க. மறுவா வயல் செஞ்சு அதுக்கப்புறம் மறுவா அடுத்த போகம் இருக்கு, ஒரு 6 மாசமோ 3 மாசமோ பிடிக்குமே, அது வரும் வரைக்கும் இந்த சல்லியை வச்சுக்கிட்டு தான் செலவழிப்பாங்க. அப்ப அந்த அடுத்த போகம், அடுத்த அறுவடை காலம் கிட்டவாவக்குள்ள கையில பெரும்பாலும் சல்லி இருக்காது, பெரும்பாலும் சல்லி இருக்காது. அப்ப அடுத்த இதை பிச்சு அதுல தான் வித்துக்கிட்டு சல்லி எடுக்கிற நிலைமை. இப்ப நிறைய பேர்த்துல கையில பெருசா சல்லியும் இல்லை, இதைத்தான் நம்பி இருக்கிறாங்க. இப்ப பழம் பிக்க டைம் ஆவிட்டு, இப்ப டைம் ஆவிட்டு அப்ப அறுவடை பண்ணினா அதுல சல்லி கிடைக்கும் மாதிரி. எனவே கையில சல்லியும் நல்லா குறவும். அடுத்தது இன்னும் ஒரு காரணம், இந்த தபூக் யுத்தத்துல முனாஃபிக்குகள் புகழ்லையே. காரணம் என்னாண்டா நீண்ட பயணம். தபூக் யுத்தம் என்ற சரி மிக தூரம். இதுவரைக்கும் நபி அவர்கள் படையெடுத்து போனதில் ஆக தூரம் போனது அதுதான் நான் நினைக்கிறேன். அதாவது தபூக் என்ற இடம் வந்து இன்றைக்கு சவுதி அரேபியாவோட எல்லையுள்ளுக்கு தான் இருக்குது. மதீனாவிலிருந்து 778 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது தபூக். சவுதி அரேபியா கட்டுப்பாட்டில் தான் இப்போ இன்றைக்கு இருக்குது. தபூக்கு சவுதிக்கு போனவங்களுக்கு தெரியும்.
ஆனா சரியா சொன்னா தபூக் என்பது அந்த அரபு நாட்டின் வடபகுதியில் அந்த அரபு நாட்டில் தொங்கல்ல தான் அது இருக்குது. அதோட பைசாந்து பேரரசு தொடங்குது. அதோட பைசாந்து பேரரசு தொடங்குது. அதோட அடுத்தாப்புல பைசாந்து பேரரசுன்றது பெருசி அவங்களோட தலைநகரம் குஸ்துன்தோனியான்னு சொல்லி துருக்கியில இன்றைக்கு இருக்குது இஸ்தாம்புல், அதுதான். அதை வச்சு நடத்தினாங்க. பிரமாண்டமான பெரிய ரோம் சாம்ராஜ்யம். அவங்களோட கட்டுப்பாட்டுல தான் இன்றைய இந்த ஷாம் எல்லாம் இருந்துச்சு. இந்த பலஸ்தீன், ஜோர்தான், சிரியா எல்லாமே ரோமர்களின் ஆட்சிக்கு கீழே தான் இருந்தாங்க. அது அரபு நாடு அல்ல. ஒரிஜினலி அவங்க எல்லாம் அரபு நாடு அல்ல. இப்ப அரபு பேசினதுக்கு இவங்க ஒரிஜினலா அரபு நாடுகள் அல்ல. இவங்க அரபு நாட்டுக்கோட ஓரத்தில் இருந்தவங்க. இவங்க ரோமருடைய கட்டுப்பாட்டுல இருந்தவங்க. அப்ப தூரம் போகணும், நீண்ட பயணமும் கூட, கடுமையான உஷ்ணம், கையில சல்லியும் இல்லை, ஊர்ல அறுவடை காலமும் இருக்குது, நிக்க நினைக்குது. அடுத்தது இன்னொரு முக்கியமான காரணம், இந்த யுத்தத்தில் போய் சந்திக்க போவது, யுத்தம் புரிய போறது அன்றைய உலகத்தின் மிகப்பெரிய பவர், சூப்பர் பவர் என்று சொல்லுவோம். இன்றைக்கு ஒரு அமெரிக்காவை சொல்ற மாதிரி அன்றைய உலகத்தில் ரோமர்கள் உச்சத்தில் இருந்தார்கள். ரோமர்கள் தான் அன்றைய உலகத்தில், பாரசீகர்களும் பலமாத்தான் இருந்தார்கள். பாரசீகம் ஒரு ஒரு தொன்மையான மிக வலிமையான பெரிய பாரம்பரியம் கொண்ட ஒரு நாடு, வீரத்துக்கும் பேர் போன நாடு தான் அது. அவங்களும் பெரிய சாம்ராஜ்யம் ஒன்று இருந்துச்சு. ஆனா அப்ப ரோமர்கள் தான் கை ஓங்கி இருந்துச்சு, பெரிய பலமாய் இருந்தாங்க. எனவே இந்த போறதுக்கும் கொஞ்சம் யோசின, மோத போறது ஒரு பெரிய படையோட, உலகத்திலே மிகப்பெரிய படையோண்டு. அந்த காலத்துல சும்மாவே பயம், ரோம்காரன் பிள்ளைகளை பயங்காட்டுற மாதிரி ஒரு அளவுக்கு ரோம் பலமானார்கள். எனவே இந்த எல்லா காரணிகளும் இருந்ததுனால இந்த தபூக் யுத்தத்துக்கு தயாராகிறது கஷ்டமா இருந்துச்சு. போறவர்களும் இந்த ஒரு நல்ல தைரியமான உண்மையான தியாகிகள் தான் போவார்கள். மற்றவங்க லேசில இப்படி ஒன்றுக்கு போக மாட்டாங்க. அந்த பின்னணியில தான் இந்த சிக்கல் ஒன்று வந்துச்சு. இப்ப யுத்தத்துக்கு ரசூல்லா ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகினா ரசூல்லா பார்த்தாங்க, ஒரு 30,000 பேர் கொண்ட ஒரு படை திரண்டுட்டாங்க, பெரிய படை, கெட்டுக்கெட்டுள்ளாக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பெரிய ஒரு படை. அப்ப ரசூல்லா பார்த்தாங்க, மிச்ச தூரம் போகணும், நீண்ட பயணம். அப்ப இந்த படைக்கு சாப்பாடெல்லாம் தேவையே. படைன்றது விளையாட்டு இல்லையே, ஒரு படையின் நகர்வு என்பது சும்மா இல்லை. அவங்களுக்கு டைமுக்கு டைம் தின்ன கொடுக்கணும், அப்ப மிச்ச தூரம் போகணும், அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இருக்கணுமே. அங்க வரைக்கும் போக்காட்டியும் எங்கள்கிட்ட ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஃபண்ட் இருக்கணுமே, எங்கள்கிட்ட அறுத்து அவங்களுக்கு தின்ன கொடுக்க ஒட்டகங்கள் வேணுமா, அப்படியெல்லாம் இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு தூரத்துக்கு படை போவதுங்கிறது லேசி இல்லை. இதை கூட பார்க்கலாம், ஈரான் இந்த இதுகள் நடக்குது. அமெரிக்கால மிச்சம் தூரத்திலிருந்து அங்க தாக்குறதுக்கு முன்னால அண்மையில இடங்கள்ல அவங்களோட பேஸுகள் அமைச்சு கொள்றாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு அங்கிருந்து வந்து தாக்கிட்டு போறது இயலாத வேலை. அது மாதிரி ஒரு படையின் நகர்வு என்பது விளையாட்டு இல்லை. அப்புறம் ரசூல்லா பார்த்தாங்க, முதல்ல கஷ்ட காலம், இந்த வருமானமும் இப்ப இதுக்கும் தேவை. ரசூல்லா அறிவிச்சாங்க, இப்படி ஒரு யுத்தத்துக்கு போறேன். என்னைக்குமே ரசூல்லா எங்க போறேன்னு சொல்ல மாட்டாங்க. யுத்தத்துல இன்னிடத்துக்கு போறேன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்னா எதிரிகளுக்கு தகவல் போகலாம், அவங்க உஜாராகிடுவாங்க. அதனால ரசூல்லா சொல்ல மாட்டாங்க. ஆனா தபூக்குக்கு போக சொன்னாங்க, நான் இங்கத்தான் போறேன்னு சொன்னாங்க. ஏன்னா சீரியஸான ஒரு பயணம் மாதிரி, மிச்ச தூரம் போகணும், நீங்க ஒளிச்சு கிழிச்சு வேலை செய்ய இயலாது, ரிஸ்க் கூட. எனவே அதை தெரிஞ்சு கொண்டே போகணும் என்பதனால ரசூல்லா அறிவிச்சுட்டாங்க. அப்ப ரசூல்லா ஃபண்டுகள் சேர்க்கறதுக்கு அறிவிச்சாங்க. சஹாபாக்கள் நிறைய கொடுத்தாங்க. உள்ளவங்க நிறையான்றதை விட உள்ளவங்க நிறைய கொடுத்தாங்க, இல்லாதவங்க அவங்கள்ட்ட உள்ளதை எல்லாமும் கூட கொடுத்தாங்க. ஆனா முனாஃபிக்குகள் அதுல பங்கெடுக்கல. இப்படி இது போகுதுங்களே. அதுல ரசூலுல்லாஹ் படையெடுத்துக்கிட்டு புறப்பட்டு போக்கல, இந்த முனாஃபிக்குகள்ல ஒரு பெரிய கூட்டம் ரசூலுல்லாஹ் கிட்ட பொய்ய சொல்லிட்டு, பொய்க்கு அதையும் இதையும் காரணம் சொல்லிட்டு போகாம இருந்துட்டாங்க. யார சொல்ல, எனக்கு அந்த வேலை இந்த வேலை, இல்லாட்டி அந்த நோய் இந்த நோயின்னு பொய்களை சொல்லிட்டு இருந்துட்டானுங்க. ரசூல்லா கிட்ட வந்து எனக்கு வந்து கொள்ள வாக்கில்லை, எனக்கு அப்படி இப்படின்னு சொன்ன எல்லாரையும் ரசூல்லா விசாரிக்காம அவங்களுக்கு அனுமதியை கொடுத்துட்டாங்க. நின்றுங்க என்ன மாதிரி. அதுல வேற காரணங்கள் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் பிறகு ரசூல்லாவை அதுல அல்லாஹ் சொன்னானே, அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் அவங்கள மன்னிச்சுட்டான். நீங்க விசாரிக்காம அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காம இருந்தா நல்ல முன்ன மாதிரி சொல்றான் இல்லையா, அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கினான். ரசூல்லா அதொன்னும் பார்க்கல. ரசூல்லா பார்த்திருக்கிறாங்க அந்த நேரத்துல இது பெரிய ஒரு பயணம், மோதல் வந்தால் பெரிய ஒரு படையுடன் மோத போற மோதல். இதுல வந்து அந்த கொஞ்சம் அந்த விருப்பம் இல்லாதவங்களை விட்டுட்டு போறது நல்ல மாதிரி. விருப்பம் இல்லாதவங்களை சேர்த்துக்கிட்டு போக்கல சில நேரத்துல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா,
விருப்பம் இல்லாதவன் வந்தா அவனும் வேலை செய்ய மாட்டான். அந்த ஆர்வமா வேலை செய்யறவனையும் வேலை செய்ய விட மாட்டான். நீங்க இதுலயும் அதை பார்க்கணும், இதுலையும் பார்க்கலாம். நீங்க ஒரு சமூக பணியில பார்க்கலாம். மதரசாக்களை நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். சில பிள்ளைகள் விருப்பம் இல்லாம இருக்கிற பிள்ளைகளோட ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னா அவரும் படிக்கிறல்ல, நல்ல விருப்பமா படிக்கிறவனையும் படிக்க விட்டுறல. அப்படி மாதிரி சில நேரம் நடக்கிற மாதிரி. இப்ப விசேஷமா இவனும் முனாஃபிக்குகள் இருக்கிறானுங்க. சொல்ல அடையாளங்களில் விளங்கி இருப்பாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. இவனுக்கு வந்தாலும் குழப்பம். அல்லாஹ் சொல்றான், இவனுக்கு வந்திருந்தாலும் சும்மா இருக்க மாட்டானுங்க, இருக்கிறவங்களும் குழப்பி கொண்டிருப்பானுங்க. எப்படியும் அவன்கள் நின்றுட்டானுங்க, பொய்ய சொல்லி நின்றுட்டானுங்க. ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க. இப்போ முனாஃபிக் பெரிய அலட்டியும் இல்லை. ஏன்னா அவன் ஒரு விதத்தில் வராமல் இருப்பது நல்லது. அடுத்தது அவன் அறியப்பட்ட அவன் எப்பயுமே குழப்பக்காரன், நல்லது அவன் எங்களுக்கு உதவுறவனா அல்ல. இல்லை, சிக்கல்ல மாட்டிக்கொண்டது யார் என்றால் இந்த 3 சஹாபாக்கள் இருந்தாங்க. அதாவது அவங்க 3 பேரும் கஅப் இப்னு மாலிக் என்ற ஒரு சஹாபி, அவர் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர். அடுத்தது முராரத் இப்னு ரபீ என்ற இன்னொருத்தர். அடுத்தது ஹிலால் இப்னு உமையா என்ற இன்னொருத்தர். இவங்க 2 பேரும் ஹவுஸ் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இதுல இந்த பிந்தின 2 பேர் இருக்கிறாங்களே, ஹிலால் இப்னு உமையாவும் முராரத் இப்னு ரபீயும், இவங்க 2 பேரும் பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள், சும்மா இல்லை. இவங்க பத்ரில் கலந்து கொண்ட அளவுக்கு கலந்து கொண்டவங்க லேசி சிறப்பு இல்லை. அது பத்ரில் கலந்து கொண்டது சாதாரண சிறப்பு ஒன்றல்ல. ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்களே, பத்ரில் கலந்து கொண்டவன் நரகத்துக்கு போக மாட்டாரு. அப்ப அந்த அளவு சிறப்பான தியாகங்களை பண்ணியவங்க இவங்க. சும்மா சும்மா இதுவரைக்கும் யுத்தத்துக்கு போகாத அப்படி ஆட்கள் அல்ல இவங்க. பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள் 2 பேர். கஅப் இப்னு மாலிக்கும் ஒரு நல்ல நல்ல தைரியமான நல்ல இதான சஹாபியோண்டவன். இவங்க 3 பேரும் என்ன செஞ்சாங்கன்னா, இப்ப இந்த இவனுக்கெல்லாம் முனாஃபிக்க நான் வந்துகொள்ள வாக்கல்ல அப்படி இப்படி பொய்யக்கிய சொல்லிட்டு இருக்கக்குள்ள இவங்களும் அப்படியே கொஞ்சம் சொல்லி நின்றுட்டாங்க. ஆட்கள் ரசூலுல்லாஹ் சும்மா நிக்கிறவங்களை விடுறாங்க தானே. அந்த பொய் சொல்லி காரணம் காய்ச்சல் அப்படி இப்படின்னு தொகைமில்லாடி சொல்லக்கொள்ள உண்மையானவனும் சில நேரத்தில் அப்படி நின்றுறது அவனோட சேர்ந்த மாதிரி பாரதூரம் புரியாம. இவங்க என்ன நடந்தால் இவங்களும் போகாம நின்றுட்டாங்க. இவங்களும் எல்லாரும் பல பேர் நிக்கிறாங்க தானே, ரசூலுல்லாஹ் நிக்க விட்டுட்டாங்கன்ற மாதிரி. சரி நாங்க நிற்போம், கொஞ்சம் நாங்க சொனங்கி போயிட்டு சேர்ந்து கொள்வோம்ன்ற மாதிரி. அப்ப இந்த சம்பவத்துல நிறைய படிப்பனை உள்ள ஒரு அழகான சம்பவம். இந்த 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 யுத்தத்துக்கே அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், அல்லதீன இத்தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரதி. இந்த தபூக்கத்தான் அல்லாஹ் சொல்றான். தபூக் யுத்தத்துக்கு கஸ்வத்துல் உஸ்ரான்னு ஒரு பேர் இருக்குது. அதுல போன படைக்கு ஜெய்சுல் உஸ்ரான்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. அதாவது கஷ்டத்தில் போன படை. உண்மையிலே சரி சிரமத்தோட கஷ்டத்தோட தான் போனாங்க. காலநிலை அப்படி, பொருளாதாரம் அப்படி, அடுத்தது போற பயணம் சரி, தூரம், இந்த எல்லா இதெல்லாம் கஷ்டத்தோட தான் போனாங்க. அதாவது எந்த அளவு அவங்களுக்கு அந்த பயணத்துல என்னதான் ஃபண்டு சேர்த்தாலும் 30,000 பேர் கொண்ட படை போகணுமே, போயிட்டு வரும் வரைக்கும் ஒரு பெரிய தூரம். ரசூலுல்லாஹ் தபூக்கு ரஜபுல போனாங்க. மதீனாவுல இருந்து திரும்பி மதீனாவுக்கு வரக்குள்ள 2 மாசம் போய்த்துட்டு. அப்ப இந்த இடையில சாப்பாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு பெரிய தொகை போகுமே, சரியான கஷ்டப்பட்டாங்க. இந்த அளவுல ஒரு சஹாபி சொல்றாரு, அந்த சாப்பாடு குறவு, நல்லாவே குறவு சாப்பாடு, குடிக்கிறதுக்கு தண்ணியும் குறவு, ஏறி போறதுக்கு வாகனமும் குறவு. 10 பேர் சேர்ந்து ஒரு வாகனத்துல டேர்ன் போட்டு ஏறிக்கிட்டு போனாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு வாகனத்துல ஒரு ஒட்டகத்துல மாறி 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 ஏறி போறது. இன்னும் சில நேரத்துல தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டம்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சில நேரத்துல தண்ணிக்கு கஷ்டம், இந்த தின்றதுக்கு இருக்கிற ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை அறுத்த பிறகு அதனுடைய இறைப்பையில ஒட்டக தண்ணியை சேவ் பண்ணி வைக்கிற தன்மை ஒன்று இருக்கு. அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி மாதிரி என்ன சரி கிடைக்கிறது வாக்கு இருந்தா அதை புளிஞ்சு கிழிஞ்சு எடுத்து குடிக்கிறோம். அந்த அளவுக்கு தண்ணிக்கு கஷ்டம். எந்த அளவு உணவுக்கு கஷ்டம்டா, ஈச்சப்பழம் எல்லாம் சரியான அபூர்வம். ஒரு ஈச்சப்பழத்தை என்ன செய்யறேன்னா, ஒருத்தர் கொஞ்சம் சோப்பிட்டு ஒரு சொட்டு தண்ணீரை குடிக்கிறேன், மற்றவருக்கு கொடுக்குறேன். அவர் கொஞ்சம் சோப்பி அந்த இனிப்பு வாய்க்கு வந்த பிறகு தண்ணியை குடிக்கிறேன். அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. எனவே கடுமையான சிரமத்தில் போன ஒரு ஒரு படைதான் இந்த தபூக்குக்கு போன படை. இவங்க 3 பேரும் போகாம இருந்துட்டாங்க. ஆனா இவர்கள் போகாமல் இருந்தது ஒரு நாளும் நயவஞ்சகத்தால் அல்ல. இவங்க உண்மையிலே நயவஞ்சகக்காரர்களும் அல்ல, இஸ்லாத்துக்கு உதவப்படாதுன்ற அந்த எண்ணம் உள்ளவர்களும் அல்ல. இவங்க ஒரு சோம்பேறித்தனத்திலையும் சரிதான் அவங்க போகட்டு நாங்க சொணங்கி போவோம்ன்ற மாதிரி இருந்துட்டாங்க. இருந்தது. அதுக்கப்புறம் எப்படியும் யுத்தத்துக்கு போக முடியுமா இருக்கும் பொழுது போகாமல் இருப்பது பாவம், பெரும்பாவம். யுத்தத்துக்கு
கடமையான யுத்தத்துக்கு போகாமல் இருப்பது கூடாது, பாவம், அது பின்வாங்க கூடாது. யுத்தம் கடமையாகும். அப்ப இவங்க அந்த சிக்கலுக்கு போயிட்டாங்க. இவங்க சரிதான், நாளைக்கு போவோம், போன பிறகு 2 நாள்ல நாங்க பேச்சு சேர்ந்து கொள்வோம் மாதிரி இருந்தவங்க அப்படியே இருந்துட்டாங்க. இப்ப இது என்ன நடந்த, எப்படி நடந்தன்ற விவரங்கள் ஹதீசுகள்ல வந்து இருக்குது. சஹீஹ் முஸ்லிம்லையும் சஹீஹ் புகாரிலையும் அங்கிட்டு வந்து இருக்குது ஹதீசுகள். பிரதானமா இதுல என்ன நடந்ததுன்றத கஅப் இப்னு மாலிக் என்ற அந்த சஹாபி கொஞ்சம் விவரமா சொல்றாரு. என்ன நடந்த, இது என்ன ஆவினன். அப்ப அவர் சொல்றாரு, தபூக்குக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தயாராகிறாங்க. அப்ப எல்லாரும் போக ரெடியாகுறாங்க. நான் என்ன செஞ்சேன்டா, சரி இன்னைக்கு இவங்க போகட்டு, நாங்க கொஞ்சம் பிந்தி பேச்சு சேர்ந்து கொள்வோம் அப்படி சொல்லி நான் இருந்தா 1 நாள் 2 நாள் அப்படி, சரி நாளைக்கு போவோம்னு இருக்க போல நல்லாவே லேட் ஆகிட்டு. இதுக்கு பிறகு போய்த்து அவங்கள பிடிக்க இல்லாத அளவுக்கு லேட் ஆகிட்டு. பேசாம நான் அப்படியே மதீனாவில் இருந்துட்டேன். மதீனாவில் நான் இருந்துட்டு பார்க்கிறேன், மதீனாவில் போறதான், ரோட்ல போறேன், மார்க்கெட்டுக்கு போறேன், பள்ளிக்கு போறேன், இப்படி பல இடத்துல பார்த்தால் அந்த முனாஃபிக் என்று பலராலும் சொல்லப்படக்கூடியவங்களையும் உண்மையான உதிர் உள்ளவங்க இருப்பாங்களே, உண்மையான உதிர் உள்ளவங்க இருந்திருப்பாங்க, உண்மையான காரணம் நோயாளிகள் அப்படி இப்படி உள்ளவங்க இருந்திருப்பாங்க, கடும் வயசாளிகள் அப்படி இருப்பாங்க. அவங்களையும் முனாஃபிக் என்று மக்கள் சொல்றவங்களை தவிர வேற யாரையும் காணல. எனக்கு யோசனை ஆகிட்டு, அடே இப்ப நான் மட்டும்தான் இப்படி சிக்கியிருக்கிறேன், நாங்களை பார்த்தா மற்ற 2 பேரும் இருக்கிறாங்க. அப்ப நினைக்கிறார், அநியாயம், எனக்கு போக இருந்துச்சு, போக்களை கிடைக்கலையே அப்படின்ட்டு இப்ப இருந்தாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு, இப்ப தபூக் முடிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வர்றது இவரு கேள்விப்படுது. இப்ப என்ன செய்யலாம், இவருக்கு யோசனை. இப்ப கெட்டவனுக்கு இதெல்லாம் பெரிய யோசனை இல்லை. இந்த பொய் சொல்லி எக்ஸ்கியூஸ் எடுத்துக்கொண்டான், பொய் சொல்லி உதிர் எடுத்துக்கொண்டவனுக்கு பெரிய விஷயம் இல்லை. அவன் ரசூல்லா மறுவா வந்த பிறகு சொல்லுவான், பாத்தீங்களா எனக்கு ஷோம் இல்லாததுனால வரல, பாருங்களே வந்திருந்தா என்னென்ன செஞ்சிருப்பேன் அப்படி இப்படின்னா அவன் விடுவான் பொய்ய. விசேஷமா முனாஃபிக்குக்கு பொய் சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயஹலிஃபூன அலல் கஸிபி வஹும் யஅலமூன். தெரிஞ்சு கொண்டே சத்தியம் அடிப்பானுங்க, சத்தியம் தெரிஞ்சு கொண்டே செய்வானுங்கள் முனாஃபிக்குகள். அல்லாஹ் அச்சம் எல்லாம் அவங்கள்ட்ட இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால நீங்க பார்க்கலாம், சமூகத்திலையும் அப்படி இருக்கிற அந்த சில பேர் இருக்கிற அவர்கள் பொய்யர்கள். அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய பாரம் இல்லை, அவங்களுக்கு தெரியும் பொய் சொல்ல. அவங்களுக்கு என்னன்னா பொய் சொல்லி பொய்யொன்று சொல்லிட்டா வேலை முடிஞ்சு தப்பியாச்சுன்னு இருப்பாங்க. பாவங்களை பற்றிய பயம் இல்லாதவர்கள், அல்லாஹ்வின் அச்சம் இல்லாதவர்கள், அல்லது குறைந்தவர்கள், அல்லது தப்புறத்துக்கான தந்திரங்கள் தெரிஞ்சவர்கள் மாதிரி அவங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு இதை அலட்டி இல்லை. ஆனா உண்மையானவர்களுக்கு மனசுல குறுகுறுப்பு, அது என்றைக்கும் அப்படித்தான். இல்ல உண்மையானவனுக்கு, அடே நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்ப இதுக்கு தப்புறத்துக்கு பொய் சொன்னா அதுவும் பாவமே, நான் என்ன செய்யறதுன்னு அவருக்கு யோசனை. இதுதான் கஅபுக்கு யோசனை. இப்ப கஅபு குடும்பத்துல பல ஆட்கள்கிட்ட யோசனை கேட்கிறாரு, இப்ப ரசூலுல்லாஹ் வந்துருவாங்களே, வந்த பிறகு என்ன செய்யறது, இப்ப நான் குத்தம் மட்டும் செஞ்சுட்டேன், என்ன செய்யறது அப்படி பண்ணின்ற போல பலரும் பலதை சொல்லி இருப்பாங்க. அப்படி பார்த்தா ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, மதீனத்துக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் தபூக்ல இருந்து வந்தவங்க வளமையா தூர பயணம் போனா நேரா பள்ளிக்கு வருவாங்க. ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வந்தாங்க, 2 ரக்காத் தொழுதுட்டு பள்ளியில உட்கார்ந்து ஆட்களை இப்ப சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆட்கள் வாராங்க. நீண்ட பயணம் கொண்டு போயிட்டு வந்திருக்கிறேன் இப்ப. அப்ப ரசூலுல்லாஹ் வாராங்க, ரசூலுல்லாஹ்வை சந்திக்க ஆட்கள் வாராங்க. முனாஃபிக்குகள் பயப்படாம வந்தானுங்க, அடிச்சு விட்டுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட பொய்ய சொல்லிட்டு, யார ரசூலுல்லாஹ் பாருங்களேன் வர கிடைக்கல, இப்படி ஆவினா அப்படி ஆவினான்னு கூட ரசூலுல்லாஹ் மௌனங்களை விட்டுட்டு அவங்களுக்காக ரசூலுல்லாஹ் இஸ்திக்பார் பண்ணினாங்க. ரசூலுல்லாஹ் இப்ப நிர்வாகத்துல ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா, சிலதுல இப்ப தோண்டிக்கிட்டு போறதுல இப்ப வேலையும் இல்லை ஒரு பக்கத்துல. என்னன்னா இப்ப எல்லாம் முடிஞ்சு அவங்களோட ரகசியம் அதை அல்லாஹ் அறிந்தது. மற்றபடிக்கு இவங்க வர கிடைக்கல அப்படி அப்படின்னு சொல்ல அப்படியான்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்ப கஅப் இப்னு மாலிக்கும் போறாரு. கஅப் இப்னு மாலிக் போய்த்து ரசூலுல்லாஹ் கிட்ட உட்கார்ந்து பேச தொடங்க போல அவரை கண்டதோட, இவர் சலான் சொன்னதோட இவர் செல்றாரு. ரசூலுல்லாஹ் அந்த ஒரு சிரிப்பொண்டி சிரிச்சாங்க, ஒரு கோபத்தோட சிரிப்பு விளங்குது. நாங்க ஒருத்தரோட கடும் கோபமா இருக்கிறவர் வந்தா சிரிப்பமே, அத மாதிரி சிரிச்சாங்க, இவருக்கு விளங்கிட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் என்னையோட அதிருப்தியா இருக்கிறாங்க அப்படின்னு கஅப் சொல்றாரு. அங்க ரசூலுல்லாஹோட ஒரு பேசினார், சொன்னார், யார ரசூலுல்லாஹ், உலகத்துல உங்களை தவிர வேற யாரோட முன்னிலையில் போய் உட்கார்ந்து இருந்தாலும் அவர்கிட்ட பொய்ய சொல்லி தப்ப எனக்கு தெரியும். ஏன்னா நல்லா பேசுவேன், கஅப் நல்ல பேச்சுக்காரன், எனக்கு நல்லா தக்கம் போட தெரியும், யாரையும் பேசி தோக்கடிப்பேன், யாரோடையும் பேசி வெத்துவேன், எனவே நல்லா தர்க்கம் பண்ண தெரியும், எனக்கு பேச்சு வன்மை இருக்குது,
உங்களை தவிர யாரா இருந்தாலும் கூட அவரை ஏமாத்தி தப்ப எனக்கு தெரியும். ஆனா உங்களோட முகத்தை பார்த்து கொண்டு நான் போய் சொல்ல விரும்பல. ஐத்தான் சொன்னார், அவரைத்தான் சொன்னார். இது சொல்றவன் சொல்ற. இப்ப ஒதிர பிள்ளைகள் தான் சில பேர் ஒதி குடித்ததெல்லாம் பாக்குறல, முகத்தை பார்த்துக்கொண்டே பச்சையா போய் அடிச்சுட்டு போற மாட்டிக்கொள்ள இருக்கிற கேபு மாதிரி ஆக்களும் இருக்கிற. போய் சொல்ல விரும்புறல்ல. கேபாய்த்தான் சொன்னார், யார சொல்லலாம் அவருக்கு சொன்னா, நான் முடிவெடுத்துட்டேன், உண்மை சொல்வதாகவே முடிவெடுத்துட்டேன். அப்ப உண்மை சில பொழுது சோதனையாகும், ஆனா என்றைக்குமே உண்மை நன்மையைத்தான் கொண்டு வரும். கேபு சொல்ல, நான் உண்மைக்கு முடிவெடுத்துட்டேன். ரசூலுல்லாஹ்கிட்ட போய் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாரு, உங்கள்ட்ட நான் போய் சொல்ல விரும்பல. அப்ப வேற யாருமா இருந்தா எனக்கு பேச தெரியும். அப்படி உங்களோட பேசி ஏமாத்தி உங்களை இது பண்ண ரெடி இல்லை. நான் யார சொல்லலாம், காரணம் இல்லாமல் தான் நான் சொன்னங்கினேன் அப்படின்றாரு. அப்ப பொய்காரனுங்க வந்து சொல்றானுங்க, ரசூலுல்லாஹ் விசாரிக்காம விட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் உண்மை சொல்றாரு. அப்ப அவருக்கு சரி அப்பா நீ உண்மையை சொல்லிட்டீன்னு ரசூலுல்லாஹ் அவரை விடல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் உண்மையை சொல்லி இருக்கிறாரு. அப்ப இவர் காரணம் இல்லாம சொன்னீங்கன்றதை ஒத்துக்கொள்றாரு, தவறு செஞ்சேன்றதை ஒத்துக்கொள்றாரு. எனவே இவர் விடயத்தில் அல்லாஹ் என்ன தீர்ப்பை சொல்லுகிறான் என்பவரைக்கும் இவரை நாங்க ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கையோடு எடுத்தாங்க. அப்புறம் ஆச்சரியம் தானே. அப்ப அடையாளங்கள் தெரிஞ்ச முனாஃபிக்குகளை சும்மா விடுறாங்க. இவர் உண்மையானவர், இவர் உண்மையை சொல்றாரு, அதை சொல்லவருக்கு தண்டிக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. என்னண்டா, இப்ப சாதாரணமா இப்ப நாங்களும் பார்க்கலாம் அன்றாட வாழ்க்கையில சில பேர் இருக்கிறாங்க, ஆட்கள் மோசமான ஆட்கள் தான். அவங்க எங்களுக்கு புரோசனம் இல்லை, அவனுக்கு எங்களோட இருந்தாலும் குழப்பம் மாதிரி. அவங்க கெட்டவன் கெட்டு போறது பெரிய அலட்டி இல்லை ஒரு பக்கத்தில். ஏன்னா அவன் ஏற்கனவே கெட்டவன், அவன் எங்களுக்கு எப்பயுமே சதி செய்கிறாள் தான். ஆனா நல்லவர்கள் தவறு செஞ்சா அது பொறுப்பு. எனவே ஒரு சில பாப்பமாரா இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகள்ல இந்த இவ்வளவு நாளா நல்லா இருந்த புள்ள குத்தம் செய்யப்பட அவருக்கு பயம்பாரு. அடே இவன் நல்லா இருந்தவன் மோசமாக பாக்குறானேன்னு அவனை கொஞ்சம் கூட கண்டிக்கிறேன், அவர் கொஞ்சம் கூட கண்டிக்கிறார், அவர் கொஞ்சம் கூட பாக்குறார். ஏன்னா அவர் அசடாகிரப்படாது. அசடாகினவன் அவன் வேலை இல்லை, அவனுக்கு அது கணக்கும் இல்லைன்னு மாதிரி. எனவே நல்லவர்கள் கெட்டு போக கூடாது. எனவே ரசூலுல்லாஹ் இவர் நல்லவர், இவர் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு, இது மாதிரி யாரும் பண்ணப்படாதுன்றதுக்கு ரசூலுல்லாஹ் டக்குன்னு இந்த 3 பேரும் மத்த. அப்ப இவர் சொல்றாரு, கேபு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். வந்த பிறகும் எனக்கு சரி யோசினேன், அடே என்னடா இது உண்மையை சொல்ல பைத்து இப்படி ஆகிட்டு, அப்ப பைத்து பொய்யோட சொல்லுவோமான்னு எனக்கு நினைச்சிச்சு. கேபு சொல்றாரு, சும்மா எனக்கு நினைச்சிச்சு, சும்மா மனது யோசிக்கிறேன், குத்தமொழி செஞ்ச போறோம் வருவா பைத்து இல்லை இல்லைன்னு ஏதாவது சொல்லுவோமான்னு நினைச்சிச்சு. அப்ப நான் கேட்டேன் ஆட்கள்கிட்ட, என்னைய மாதிரி உண்மை சொன்னவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு. அப்ப சொன்னாங்க, முராராவும் ஹிலாலும் இதே மாதிரி ரசூலுல்லாஹ் கிட்ட உண்மையை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நான் பார்த்தேன், நடை அவங்க 2 பேரும் உண்மையை சொல்லி இருக்கிறாங்க தானே, எனவே அவங்க எனக்கு முன்மாதிரி, எனவே நானும் உண்மையை சொல்லி இதோடைய நான் நின்றுவோம் அப்படி ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க சஹாபாக்களுக்கிட்ட. இவங்களோட யாருமே பேசக்கூடாது, ஒத்தருமே பேசக்கூடாது. வீட்டில் மனைவியை தவிர, மனைவியோட புலங்களா இருக்கலாம், அதுக்கு அனுமதி இருந்துச்சு. மற்றபடி கூட்டாளி அடுத்தோட்டால் அவங்க இவங்க யாருமே இவங்களோட பேசப்படாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இவங்க செஞ்ச குத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் அந்த மக்கள் அவர்களை ஒதுக்கணும்னு ஒரு தண்டனையோட கொடுக்குறாங்க. அப்ப அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா தாக்கத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத். யாருமே பேசுறாங்க இல்ல. கைப் இப்னு மாலிக் சொல்றாரு, இந்த ஹிலாலும் அந்த முராராவும் கொஞ்சம் வயசாளிகள், பழகினமானாக்கள், கொஞ்சம் மிச்சம் அவ்வளவு பெரிய ஜோரானாக்கள் அல்ல. அவங்க கவலையில வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டாங்க, அழுது அழுது வீட்டுல இருந்துட்டாங்க. நான் கொஞ்சம் தைரியமானால், கேபு சொல்ல நான் கொஞ்சம் தைரியமானால். இப்ப ஆட்களை ரசூலுல்லாஹ் பேசவானான்னு சொல்லி இருக்கிறேன். நான் மார்க்கெட்டுக்கு போற, பள்ளிக்கு போற, ஆக்களை பார்த்து கொண்டு முகத்தை பார்த்து கொண்டு பேசுற, ஒருத்தரும் பேசுறதில்ல. விரட்டி போயிட்டு பேசுற, யாரும் பேசுறதில்ல. அப்ப இந்த இவ்வளவு விசாலமான உலகத்துல அல்லாஹ் சொல்றான், அழகா சொல்றான், தாக்கத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத். இவ்வளவு விசாலமான இந்த உலகம் அவர்களுக்கு நெருக்கமாகிருச்சு. அர்த்தம் என்னாண்டா, இப்ப நாங்க இந்த ஊர்னு சொல்லுவோமே, நாங்க இந்த ஊர்ல இருக்கிறோனுங்களே, இந்த ஊர்ல வெளியே போனா, கடைக்கு போனா கூட்டாளிமார் பேசுவாங்க, ரோட்ல கண்டா சலாம் சொல்லுவாங்க, பள்ளியில பேசுவாங்க. யாருமே பேசாட்டி எனக்கு போறதுக்கு இடம் இல்லை. சும்மா வீட்டுக்கே குஞ்சற மாதிரியா வீரும். சும்மா உலகமே இருண்டு போய் உலகமே நெருங்கி வந்த மாதிரி ஒரு நிலைமை. இதுதான் இவருக்கு சரியான கவலை. மற்றவங்க 2 பேரும் வீட்டை உட்காந்துட்டாங்க. இவர் போறா, அப்படி போறா, எத்தனையோ பேர் சந்திக்க போறா, போறா. சில பேர் ஒருத்தரோட வீட்டுக்கு தாப்பைக்கு மேலால் ஏறி போய்த்து அடுத்த பக்கம் பாஞ்சு போய்த்து அவரோட பேசினா, யாரும் பேசுறாங்க இல்ல. பள்ளிக்கு போனா பேசுறாங்கல்ல, இப்படி இப்படி சோதனை இப்படி இருக்க போல கேபு சொல்றாரு,
அந்த இப்ப இது சரி சென்சிட்டிவான ஒரு துண்டு தானே. இப்ப சராசரி நானும் நீங்களுமா இருந்தால் எங்களோட ஒரு தலைவருங்களே, அவரோட நான் சரியா அன்பு, ஏதோ எனக்கு மிஸ்டேக் நடந்துட்டு நான் உண்மையை சொன்னேன், உண்மையை சொன்னதுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. உண்மையை சொன்னதுக்கு தண்டனை கொடுத்த போறோம். சில நேரத்துல நினைக்க, என்னடா இவ்வளவு இருந்து உண்மையை சொல்லி தண்டிச்சுட்டாரேன்னு அவரின் மீது சில நேரம் எங்களுக்கு பற்று குறையலாம். பொய்காரனை விட்டுட்டு உண்மை சொன்னவனை தண்டிச்சுட்டாரேன்ற மாதிரி. ஆனா சஹாபாக்கள் அப்படி இருக்கல்ல. அது இஸ்லாத்தின் மீது இருந்த பற்று ஆச்சரியமா இருந்தவர்கள் நல்லவர்கள். நல்லவர்கள் என்னண்டா இப்படி இருக்க போல இவரோட செய்தி ஒன்று சொல்றாரு. நான் ஒரு நாள் அப்படி மார்க்கெட்டில் பேச்சு கொண்டிருக்கிறேன், யாருமே பேசுறாங்க இல்ல. அப்ப பார்த்தா ஒரு ஆள் ஷாம்கார், ஒரு வியாபாரி, ஷாம்ல இருந்து சாமான் கொண்டு வந்து மதிய நாள் மார்க்கெட்டுக்கு வந்து பிசினஸ் செய்யற ஒரு ஆள். அந்த ஆள் ஷாம்காரன். அவன் ஆட்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறான், இந்த கேப் என்றவர் யாரு, கேப் என்றவர் யாருன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்ப ஆட்கள் என்னைய காட்டினாங்க, இவர் தான். அப்ப அவன் வந்தான். அவன் வந்து இந்த ஹஸ்ஸான் ராஜான்னா இந்த ரோம் இருக்குது, பெரிய பேரரசு தானே. அவங்க அந்த ஷாம் பகுதியுடைய எல்லையில் இருக்கிற பகுதிக்கு ஒரு சின்ன ஒரு ஆட்சி ஒன்று வச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு ராஜா வச்சிருந்தாங்க. எல்லாம் ரோமுடைய கட்டுப்பாட்டில் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தான். ஆனா இந்த பகுதியில இவர் பார்ப்பாரு. கசாசினாக்கள் அந்த பகுதியில் ஆட்சி பண்ணினாங்க கடைசியா. அப்ப ரோம் ராஜாமார்ல ஒருத்தர் தான் அவர். அவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் ஒன்று என்கிட்ட இருக்குது, அவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு. பார்த்தா பட்டு துண்டொன்றுல கடிதம் ஒன்று எழுதியிருக்குது. அந்த ஷாம் எல்லையில் இருக்கிற அந்த ரோம் ஆட்சியாளர் இவருக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறாரு. நீங்க உங்களோட ஊரில் இப்படி அவமானப்பட்டு கொண்டு இழிவாவி கொண்டு நீங்க உங்களோட ஊரில் இருக்க தேவையில்ல, நீங்க எங்கள்கிட்ட வாங்க. அப்ப இது அடுத்த சோதனை. அப்படித்தானே இந்த விளையாட்டுல கூப்பிடுற ரோம் ராஜா கூப்பிடுற விளையாட்டிலேயே நீங்க ஏன் இந்த கட்சியில எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நாங்க ஆளு கட்சியில இருக்கிறோம், வாங்கிட்டா தான் பாஞ்சு போறேன் ஆட்கள். அடுத்த ராஜா ஒன்று கூப்பிடுறக்குள்ள போனா எல்லா சலுகையும் கிடைக்குமே. அடுத்து இப்ப இங்க ஒரு மனசு சரியா உளைச்சலா இருக்கிற டைமே, என்னத்துக்கு நாங்க இங்க எவ்வளவு இருக்கோம், நாங்க ஒட்டு போட்டு அங்க போவோமே நினைக்குமே. அப்ப இது அடுத்த சோதனை. கேபு சொல்றாரு, அந்த கடிதத்தை பார்த்ததோட இவருக்கு சரியான கவலை. உடனே சொல்றாரு, அந்த கடிதத்தை அப்படியே கொண்டு போயிட்டு வீட்டுல அடுப்புல போட்டு அப்படியே பத்த வச்சு அதுதான் செஞ்சாங்க. இது ரெண்டு வேலை அவங்களுக்கு என்னென்றால், என்றைக்குமே இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்துக்கு உள்ளேயே விரிசல்களை ஏற்படுத்துறதுக்கு எங்கடா சந்தர்ப்பம் கிடைக்குன்னு பார்த்து கொண்டிருக்கிறது. ரோம் ராஜா யோசிச்சிருக்கலாம் என்னாண்டா, ரோம் ராஜானா இந்த ஷாம் எல்லையில் இருக்கிற அந்த ஆட்சியாளர், அவர் யோசிச்சிருக்கலாம் முகம்மதோட மிச்சம் நெருக்கமாயிருந்தவங்க அவங்கள இப்ப முகம்மதுக்கு பகையாக்கினா அவங்களுக்கு லேசி. ஏன்னா ஒரு சிக்கல் ஒன்று இருக்குனாண்டா, ஒருத்தரோட மிகவுமே அன்பா இருந்த ஒருத்தர் அவரை பகைவனாக மாத்த சான்ஸ் கிடைச்சு மாத்திட்டால், பாத்தீங்களா இவ்வளவு இருந்தவங்களை பார்க்கல, பாத்தீங்களா இவ்வளவு நீங்க சேவை செஞ்சாலும் ஒதுக்கினாரு தானே, அப்படி இப்படின்னு ஒரு வெறுப்பை கொண்டுட்டால் அவர் கடும் பகைவனாயிருவார். நீங்க நடைமுறையிலும் பார்த்திருக்கலாம், உங்களோட சில நேரத்துல நல்லா நெருக்கமான கூட்டாளி சில நேரத்துல பகைச்சா சாதாரண பகைவனை விட ஜோராத்தான் இருப்பாரு. அப்ப அவங்க பார்த்தா என்றைக்குமே எதிரிகளின் முறை இப்படித்தான், முஸ்லிம்களுக்குள்ள சில பேரை எடுத்து அவங்களை அதிருப்தியாளர்களாக மாத்துவது. ஆனா இது வச்சிட்டாரு, கேபு இதுல வச்சிட்டாரு, கொண்டு போயிட்டு போட்டு பத்த வச்சுட்டாரு. அப்படி போகுது. கேபு சொல்றாரு, இப்படி போகல. 40வது நாள் ஆகிட்டு, 40 நாளா ஒன்றுமே இல்லை, எல்லாம் பேசுறாங்க இல்லை. ரசூலுல்லாஹ்வோட ஆள் ஒன்று வந்தார், 40 நாள் முடிய வந்து சொன்னாரு, இண்டையில இருந்து உங்களோட மனைவிமாரோடையும் உங்களுக்கு இருக்க இயலாதுன்னு. அது அடுத்த பெரிய சோதனை. இவ்வளவு நாள் பரவாயில்ல, ஒரே பேசாட்டையும் பரவாயில்ல, பஞ்சாதியோட இருக்கிறேன்னு ஒன்று இருந்துச்சு. இப்ப அடுத்த ஆர்டர் வருது, மனைவிமாரையும் நீங்க விட்டுட்டு இருந்துடணும் அப்படி, அதாவது அவங்களோட இருக்கப்படாது, சத்துக்கு அவங்கள விட்டு நீங்க விலகி இருக்கணும். கேபு சொல்றாரு, நான் இந்த பஞ்சாதியை கூப்பிட்டு சொன்னேன், நீ பைத்து ரோண்ட விட்டுட்டு அப்படின்ட்டு நான் இருந்தேன். அப்படியே 50 நாள் ஆகிட்டு. இப்போ கவலையில நாங்க அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு சுபக நேரம், ஃபஜ்ர் நேரத்துல, அந்த காலை நேரத்துல ஒருத்தர் சத்தம் போட்டு சொல்றாரு, கேபு சந்தோஷப்படு, ஓட்ட தௌபா வந்துட்டேன்னு. வாழசலாசத்தில் கொல்லிப்போ என்கிற ஆயத்து வந்துருச்சு. உடனே கேபுக்கு சரியான மாதிரி சந்தோஷம். இந்த நற்செய்தியை வந்து சொன்னாரே, இந்த சொன்னவருக்கு தான் போட்டிருந்த உடுப்பை எடுத்து அவருக்கு கொடுத்துட்டு இன்னொரு உடுப்பொண்டை உடுத்துக்கொண்டு இவர் போறார். அந்த நேரத்தில் இவருக்கு அந்த செய்தி வந்த நேரத்தில் எப்படி நடந்தாருன்னு சயீத் இப்னு ஸைத் என்ற ஒரு சஹாபி சொல்றாரு, தௌபா கிடைச்சிருச்சின்ற இந்த சுப நற்செய்தி இருக்குதே, இவ்வளவு நாள் உலகமே இருண்டு எல்லாமே கசந்து இவ்வளவு அன்பா உள்ளவங்க எல்லாம் பேசாம இருந்து ரசூலுல்லாஹ்வும் பேசாம இருக்கிறாங்க அப்படின்னு நொந்து போய் இருந்தவருக்கு இந்த தௌபா வந்தது எந்த அளவுனா, உடனே கேபு அப்படியே சுஜூதுல விழுந்தார், செஞ்சுதா சுக்குர் பண்ணினார்.
சயீது இப்னு ஸைத் கிட்ட இருந்தவர் சொல்றாரு, அவர் சுஜூதுல மிச்ச நேரம் இருந்ததை பார்த்துட்டு நான் நினைச்சேன் அதுல மௌத்தாகிருவாரோ தெரியான். எல்லாம் சுஜூத் செஞ்சுட்டு டக்குன்னு எழும்பி உடுப்பெல்லாம் மாத்தி கொண்டு ரசூல்லா கிட்ட போனார். ரசூலுல்லாவும் என்னாண்டா இப்ப இப்படித்தான் இது நல்லா விளையம் கொள்ளணும். என்னண்டால் அந்த ஒருவரை திருத்தணும் என்பதற்கு தண்டனை கொடுப்பவர்கள் அவரோட வெறுப்பானவர்கள் அல்ல. சரியா சொல்ல போனா நல்லா தண்டனை கொடுப்பவர்கள் நல்லா இரக்கமானவர்களாக இருப்பார்கள். அப்படி ஒன்று இருக்குதே. ரோட்ல யாரோ ஒரு பொடியும் சிகரெட் குடிச்சுக்கிட்டு போனா அப்பா சும்மா இருப்பாரு. அவரோட மகன் சிகரெட் குடிச்சேன்னு சொன்னா சும்மா இருக்க மாட்டாரு. ஏன்னா அது அவரோட புள்ள, அவரோட மகப்பத்து. அதனால அவர் கண்டிப்பாரு, மற்றவரை சும்மா விடுவாரு. அப்ப ரசூலுல்லாஹி நிலைமையும் இதுதான். ரசூலுல்லாஹ்வும் இவ்வளவு நல்லா இருந்தவர் இப்படி பண்ணிட்டாரே என்று தண்டனை என்று கொடுத்து அல்லாஹ் தௌபாவை கொடுக்கிறானா இல்லையா பாப்போம். அது வரைக்கும் இருக்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கும் கவலை, ரசூலுல்லாஹ்வுக்கும் கவலை. சில பேர் எழுதுறாங்க, அது எந்த அளவு சகைன்னு தெரியாது. காபு தைரியசாலி தானே, அவர் பள்ளிக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு கிட்ட போயிட்டே தொழுவுற, வேணும் விட கொஞ்சம் கிட்டவாவி தொழுவுற, கிட்டவாவி தொழுவுற. இவர் ரசூலுல்லாஹ் இந்த கிட்டவாவி தொழுதுட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துல ரசூலுல்லாஹ் பாக்குற பார்த்தா இவர் சொல்ற அந்த ரசூலுல்லாஹ் இவரை பார்த்துக்கொண்டே இருக்கிற, இவர் பார்க்கலாம் அங்கிட்டு பார்த்துக்கொள்றேன். இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கும் யோசனை தான், ஆனா இவர்கள் முடிவு ஒன்று வரணும். அப்ப இவர் போயிட்டு சந்தோஷமா ஓடி போயிட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட பேசக்கொள்ள ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, அபிஷர் யா கஅப் பிகைரி யௌமின் மர்ர அலைக முந்து வலதத்துக உம்முக. உங்களோட உம்மாவுடைய பெத்த நாளிலிருந்து ஆக சிறந்த நாள் இதுதான். உங்க உம்மா பெத்ததிலிருந்து, அதாவது நீ பிறந்ததிலிருந்து இன்றைய நாள் தான் உனக்குள்ள மிகச் சிறந்த நாள். அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அந்த சம்பவத்துல சஹாபாக்கள் அந்த வாழ்த்தெல்லாம் சொன்னாங்க. இந்த பெருநாளுக்கு வாழ்த்து சொல்லுவோமே, ஆனா அதுக்கு ஆதாரம் சொல்லக்குள்ள இதையும் சொல்லுவாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். எல்லாருமே பேச இருந்தது நபியும், பேசாமல் இருந்தது நபியுடைய அந்த ஓர்டர். மற்றபடி யாரும் இவரை வெறுக்கல்ல. இப்ப எல்லாருக்கும் இவருக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்றத எதிர்பார்த்து தான் இருந்தாங்க. மன்னிப்பு கிடைச்சது இதாகினதோட எல்லாரும் வாழ்த்து சொல்லி பெரிய மக்களமாக சந்தோஷமாக இருந்தாங்க. காபை பொறுத்தவரையில இதுல உங்களுக்கு பார்க்கலாம், அந்த அவர் அந்த தௌபா என்பது பார்க்கலாம், இவங்க சந்தோஷப்பட்டதை பார்க்கலாம். ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்த ஒரு மனிதனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னடா, அவருக்கு தௌபா கிடைக்கும். இந்த 3 பேரும் தௌபா கிடைச்ச நேரத்துல பட்ட சந்தோஷமும், அவங்களை சூழ இருந்தவங்களும் இவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்துட்டான்றதை பார்த்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு பார்க்கலாம். அடுத்தது அந்த இதுல இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது. என்னன்றால் அந்த இவர் பொய்ய விட்டுட்டார். ஆனா காபு சொல்றாரு, உண்மையை சொன்னதனால் என்னை மாதிரி ஒருத்தர் சோதிக்கப்பட்டதாக நான் நினைக்க மாட்டேன்றார். ஆனா உண்மை எப்படியுமே வெத்தும் என்கிறது தான் வை. சாதாரணமா நாங்க பொய்யத்தானே சொல்லி கொடுக்குறோம். இப்ப நாங்களா இருந்தாலும் பெரிய ஒரு பகுதி என்னண்டா, நாங்களா இருந்தாலும் பொய் விஷயத்துல இப்ப புள்ள வேணும்னு காரணம் இல்லாம ஸ்கூலுக்கு போகாம இருந்தாலும் நாங்களே பொய்க்கு கடிதம் எழுதி கொடுத்து அனுப்புறேன், நாங்களே பொய்ய சொல்ல வைக்கிறேன். அந்த பிள்ளைக்கு இல்லம்மா நீங்க உண்மையை சொல்லுங்க, இல்ல வாப்பா நீ உண்மையை சொல்லு, அதுல என்ன சரி வந்தாலும் பரவாயில்ல, நீ உண்மையானனா இருக்கணுமேங்கிறத நாங்க பழக்கிற இல்லையே. அப்படி பழக்கிற இல்லையே. எங்கள நிறைய பேரும் அப்படித்தானே இருக்கிறோம். அந்த அரசாங்கத்துல அதுல இதுல மத்த இதுகள்ல தப்புறத்துக்கு தந்திரம் சொல்லி கொடுக்கிறவன் பெரிய அறிவாளியா தான் நான் நினைக்கிறேன். சில பேர் அப்படி இருக்கிற, அரசாங்கத்துக்கு மாறு செய்யற அல்லது ஒண்ணு குத்தம் செய்யற, அதுல தப்புறத்துக்கு பொய்களை சொல்லி கொடுப்பாங்களே, அவங்க பெரிய மூலக்காரன். இவங்க நினைக்கிற பெரிய மூலக்காரன், அவர்கிட்ட போனா ஐடியா இருக்கு. அப்ப அது ஐடியா இல்ல, அது ஆபத்து. பொய் என்றைக்குமே ஆபத்து தான், உண்மை என்றைக்குமே நலவைத்தான் கொண்டு வரும். அது நடந்துச்சு. அடுத்தது இந்த இதுல பாருங்க, இந்த 118ஆம் ஆயத்துல இது வருது தௌபாவுல. அடுத்த ஆயத்துல அல்லாஹ் ஒரு அழகான செய்தி சொல்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ வகூனூ மஅஸ் ஸாதிகீன். விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, நீங்க உண்மையாளர்களுடனாக இருந்துக்கோங்க. காபு உண்மை சொன்னதுனால தானே இந்த தௌபா கிடைச்சிச்சு அவருக்கு. மற்றவனுங்க போகாத குத்தம் உண்டு, நபி கிட்ட போய் சொன்னதுண்டு, எல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. இவர் அந்த தவறு நடந்துச்சு, ஆனா உண்மையை சொன்னதுனால அல்லாஹ் அவரை மன்னிச்சான். அந்த மன்னிப்பு அவருக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது இந்த இதுல இன்னொரு செய்தியை நான் கடைசியாக முடிச்சு கொள்றேன். இந்த கஅப் இப்னு மாலிக் சொல்றாரு, அவர் சஜிதா சுக்குரு செஞ்சேன். இந்த அப்படி ஒரு சஜிதா இருக்குதே, அதாவது எங்களுக்கு ஏதாவது திடீர்னு ஒரு சந்தோஷமான செய்தி வந்துட்டா, ஏதாவது பெரிய ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, அல்லது ஒரு நோயாளிக்கு கவலைப்பட்டு கொண்டது அவருக்கு சுகம் கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி, அல்லது ஒரு ஆபத்துல இருந்த தப்பியதா எதிர்பார்க்கல, ஆனா தப்பினேன்னு செய்தி வந்தால்
அப்படி மாதிரி நேரங்கள்ல சஜிதா செய்வது சுன்னா, நபி செஞ்சிருக்கிறாங்க. ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மன் ஸல்லா அலைக மர்ரத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரன். முஹம்மத், உங்கள் மீது யாராவது ஒரு ஸலவாத் சொன்னால், ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் அதற்கு பதிலாக அவருக்கு, அந்த சொன்னவருக்கு 10 ஸலவாத்து சொல்றான். அது நபிக்குள்ள ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து தான். அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்ஜதா சுக்ர் பண்ணினாங்க, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து தந்திருக்கிறானே. அப்போ ஒரு சஹாபி சொல்றாரு, ரசூலுல்லாஹ் பொதுவாக ஏதாவது சந்தோஷமான விஷயம் அவங்களுக்கு வந்தால் உடனே ரசூலுல்லாஹ் சுஜூதில் விழுவாங்கன்னு சொல்லி. அபூபக்கர் ரலியல்லாஹு முசைலிமா கொல்லப்பட்ட மோசமான முர்த்தத்து தான் முசைலிமா, நபின்னு சொன்ன பொய்யன். அவன் கொல்லப்பட்டதை கேள்விப்பட்டு அந்த செய்தி வந்ததோட அபூபக்கர் ரலியல்லாஹு சஜ்ஜதா சுக்ர் பண்ணினான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு சுஜூது இருக்குது. எங்களுக்கு எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் இருக்குது, அல்லது ஏதோ ஆபத்தான நிலைமையிலிருந்து எதிர்பார்க்காம தப்பிட்டோம் இருக்குது. அந்த நேரங்கள்ல சுஜூதுகளுக்கு நாங்க பழகணும். அது ஒரு சுன்னா. அது அந்த அன்றைக்கு நான் சொன்னேனே சஜ்ஜதா திலாவத்துங்க, இந்த சில ஆயத்துகள்ல ஓதினா சஜ்ஜதா இருக்குதே, அதே மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட. இதுக்கு தொழுகைக்குள்ள நிபந்தனைகள் எல்லாமே தேவைண்டு ஒரு சாரார் சின்னத்துக்குன்னா அதுக்கு ஆதாரங்கள் அடிப்படையில் அது விளங்கல்ல. எனவே அது எப்படி இருந்தாலும் செய்யலாம். பொதுவோடு இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி. கிபிலா தெரிஞ்சா நல்லது தான் பொதுவாக சொல்லலாம், ஆனால் பரவாயில்லை, பொதுவாக சுஜூதோடு செய்யறது. அல்லாஹ்வுக்கு நன்றி. அதாவது எங்களோட வாழ்க்கையில பழகணும். நாங்கள் திடீர்னு எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் வருவது, அல்லது எதிர்பார்க்காமல் துக்கங்கள் ஆபத்துகள் நீங்கிற மாதிரி, அது அந்த அந்த சஜ்ஜதா சுக்ருக்கு பழக்கம் போதா எங்களுக்கு. அடுத்தது அது ஒரு சுன்னா, நபி அவங்க செஞ்சது, அதுக்கு பழகினா அது செய்தி. இப்ப அது எல்லாம் பிள்ளைகளுக்கா இருந்தாலும் சரி, உமா அப்பாமார் பழக்கிறது இருக்குதே. அன்றைக்கு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, ஒரு சின்ன பிள்ளை உண்டு, அந்த பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கப்பலாம் ஐஸ்கிரீம் வருது, ஐஸ்கிரீம் வேணும். அது ஒரு புள்ள டக்குன்னு சுஜூதுல விழுந்துச்சான். அந்த ஒரு புள்ள சுஜூதுல விழுந்தான், ஐஸ்கிரீம் வேணும் கண்டு. அப்ப இந்த பார்த்து கொண்டிருந்தவங்க யாரோ கேட்க கொள்ள சொன்னா, இல்லை எங்களோட உமா எனக்கு சொல்லி தந்திருக்கிற சந்தோஷமான செய்தி நடந்தா சுஜூது செய்ய சொல்லின்று. உங்களுக்கு விளங்குதா? இப்ப நானும் சொல்லல சின்ன பிள்ளைலாம் ஐஸ்கிரீம் வேணும் கண்ணா சுஜூது செய்யுங்க. நான் சொல்றேன், அந்த பிள்ளைக்கு கொடுக்குற தருபியா, அதுதான் தருபியான்றது. பிள்ளைகளை வளர்க்கறது முறை ஒன்று இருக்குது, அந்த உம்மா பிள்ளைக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். சந்தோஷம் வந்தா அல்லாஹ்வை நினை, அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யுது. நான் அப்படி ஒரு தருபியா கொடுக்கணுமே. இப்ப இதுல கூட ஒரு முக்கியமான பகுதி இருக்கு, நான் முடிச்சிடுறேன். ரசூலுல்லாஹ் இவரோட பேச வானாம் என்று ஆர்டர் போட்டாங்களே, ஒருவருடன் பேச வேண்டாம் என்று இப்படி தடுத்து ஒருவரை திருத்துவதற்கு முயற்சி பண்றது கூடும். இதுல நல்லா விளங்குது. ஒருத்தர பிழையை உணர்த்துவதற்காக, அவர் கவலைப்பட்டு திருந்துறதுக்காக அவரோட பேசாமல் இருப்பதுக்கு கூடும். நல்லா விளங்கிக்கோங்க, ஒருத்தரோட சும்மா பேசாமல் இருப்பது கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, 3 நாளைக்கு மேல் ஒரு முஸ்லீமோட பேசிக்கொண்டிருப்பது ஹராம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹராம், கூடாதே. அந்த 2 பேரில் சிறந்தவர் முதலாவது சலாம் சொல்லுபவர், அப்படித்தான் சொன்னாங்க. 3 நாளைக்கு பேர் அடுத்த முஸ்லிம்களுடன் பேசாமல் இருப்பது லா யஹில்லு, கூடாது, ஹராம். அதே அதில் சிறந்தவர், அந்த 2 பேரில் சிறந்தவர் யா? இவர் மொத்த பார்க்க இவரை கண்டா அவரும் அப்படி திருப்பி போறாரு, அவரை கண்டா அவரை திருப்பி போறாருன்னு மாதிரி இருக்கிறாங்க. அது கூடாது. அதில் சிறந்தவர் யாருன்னா, யார் முதல் சலாம் சொல்றாரோ அவர் தான் சிறந்தவர். அப்ப அது கூடாது, சும்மா பேசாமல் இருப்பது கூடாது. ஆனால் ஒருவரை திருத்தும் நோக்கத்தில் அவருடன் பேசாமல் இருக்கிறேன் என்று சொல்லி அவரை திருத்த வைக்க முயற்சிக்கலாம், கொஞ்சம் கவனமா பண்ணலாம். ஏன்னா தண்டனைகளில் உண்மையிலே சொல்ல போனா அடியை விட வருத்தமான தண்டனை எது தெரியுமா? பேசாம இருக்கிறது. சில உமாவாரம் இந்த பிள்ளைகளுக்கு தீத்த கொலை எல்லாம் இந்த செல்ற தின்னாடி நான் பேச மாட்டேன்னா டக்குன்னு புள்ள தின்றேன், உமா பேச மாட்டாங்களே. அல்லாஹ் இந்த பேசாமல் இருப்பது, மனைவி மாறை திருத்துறதுலையும் அல்லாஹ் அப்படித்தான் சொன்னான். ஃபரிதோஹுன்ன வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜிஇ வத்ரிபூஹுன்ன. 3 கட்டம். ஒன்று அட்வைஸ் பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க, திருந்தல் இல்லையா? வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜி, அவங்களோட ஒன்றா தூங்காமல் நீங்க அவங்கள விட்டு பேசாம இருங்க. ஏன்னா எங்களோட மிச்சம் மஹப்பத்தான ஒத்தரு இப்ப சில சேர்மாரும் ஒஸ்தாதுமாரும் அப்படி சொல்லக்கொள்ள சரியான கவலை வார. நீ என்னையோட பேசவானா, நீ ஒழுங்கா பாடம் பார்க்கறல்ல, நீ பேசவானா, நீ இந்த முறை மார்க் சொல்லுங்க எடுக்கலாண்டால் அது கவலை. அன்பானவர்கள் பேசாமல் இருப்பது என்பது அடிபடுறதை விட வலி, மனசுக்கு தெரியுமா உங்களுக்கு? சரியான வலி, அதை பொறுக்க மாட்டாங்க. அப்போ உடனே இல்லைல்ல நான் செய்யறேன், நீங்க பேசுங்கன்னு பேசிடுவாங்க. அப்ப இந்த ரசூலுல்லாஹ் செஞ்ச அந்த தர்பியாவில் முக்கியமான நோட்டுதான், இந்த பிழை செய்தவர்களை திருத்தும் நோக்கில்
அவர்களை நான் பேச மாட்டேன், நீ என்னோட பேசாத என்று சொல்லி பேசாமல் இருக்கலாம். ஆனா அது கவனமாத்தான் அந்த நடவடிக்கையை செய்யணும். அது மறுபக்கம் நாங்க பேசாம போயிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு பயிராம இருக்கணும். ஆனா இப்படி ஒரு முறை இருக்குது. ஆனா சும்மா கண்டதுகள்லாம் சும்மா பகைகளுக்கு அதுக்கு இதுக்கு பகை பண்ற பேசாம இருக்கிறது பிள்ளை, அது கூடாது. இதுல அது அந்த ஒரு இதொண்டையும் நாங்க விளைவிக்கிறோம். ரசூல் அந்த முறையை கையாண்டாங்க. இதோட நாங்க முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானல்லாஹ்.